ஹalleluya கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்து இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் 21:7. 3 காரியங்கள். நாம் ஜெயம் கொண்டால் எல்லாவற்றும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். முதல் காரியம், ஜெயம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். மூன்றாவது, கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவை கர்த்தர் கொடுக்கின்றார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், சத்துருவின் கிரியைகள் நம்மை அழுத்துகின்ற சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற அஃபர்மேஷன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றும் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொண்டார். அவர் காத்திருந்தார், பொறுமையாய் காத்திருந்து அவர் ஜெயத்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டார். நாமும் கூட ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமான தேவை காத்திருப்பல். இரண்டாவது, காத்திருப்பதில் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்திற்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இரண்டாவது, நாம் யோசேப்பை போல பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். இந்த உலக வாழ்க்கையில் அசுசியான காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களும், எல்லா உலக மாமிசமான கிரியைகள், சத்ருவின் கிரியையிலிருந்து விடுபெற்று வாழும் பொழுது, அந்த காரியங்களிலிருந்து ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். அப்படி நாம் சுதந்திரவாளியாய் மாறும்பொழுது கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய குமாரனாகவும் குமாரத்திகளாகவும் மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அதில் இருக்கின்ற சந்தோஷம் வேறு எந்த காரியத்திற்குமே ஈடில்லை. மற்றது எல்லாம் அழிந்து போயிடும், மற்றதெல்லாம் குறுகிய காலம். ஆனால் தேவனோடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நித்திய காலமாக இருக்கின்றது. அதற்காக அந்த ஒரு காரியத்திற்காக மாத்திரம் நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உறுதி செய்ய கர்த்தர் இந்த மாதத்தில் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதுகாப்பு கொள்ளும், அரவணைப்பு கொள்ளும் வைத்திருக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் பர்த்டேஸ், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.